ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு MMS டிஎன்பிசி அகாடமி. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு ஒவ்வொரு மார்க்ஸ் வாங்குறதுக்கும் இனிமேட்டுக்கு நம்ம டிப்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். இதில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நடனம் அண்ட் மொழிகள். எந்த நடனம் எந்த மாநிலத்தோடது அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதில் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பரதநாட்டியம் தமிழ்நாடு தான். அது வந்து நம்ம எப்பயுமே மறக்க மாட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கதகளியும் மோகினி ஆட்டமும் பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலத்தோடது. இதுவும் வந்து நமக்கு மறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி குச்சிப்புடி அப்படின்னு எடுத்தோம்னா அது ஆந்திரா தான். அதுவும் நம்ம மறக்க மாட்டோம். அதுக்கப்புறம் ஒடிசின்றது ஒடிசா. அடுத்தது பார்த்தீங்கன்னா மணிப்பூரின்றது மணிப்பூரோட மாநிலத்தோடது. இப்போ நமக்கு வந்து ப்ராப்ளமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா கதக்கும் சத்ரியாவும். ஸோ கதக்குன்றது வந்து உத்தரப்பிரதேசம். இதை மட்டும் நம்ம கரெக்டாக மைண்டில் வச்சுக்கணும். அதே மாதிரி சத்ரியான்றது அசாம் மாநிலத்தோடது. இது ரெண்டு மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் கொடுக்கும். இதை மட்டும் நம்ம கரெக்டாக மைண்டில் வச்சுட்டோம்னா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்தால் கம்பல்சரி நம்ம ஒரு மார்க் எடுத்துடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட வருடம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மொழிகளை வந்து ஒரு பேட்டர்னில் வந்து நம்ம மெமரி பண்ணிக்குவோம். தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடிசா. ஸோ இந்த ஆர்டரில் நம்ம வந்து மெமரி பண்ணிட்டோம் அப்படின்னா வருஷம் வந்து ரொம்ப ஈஸிங்க. என்னன்னா தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட வருடம்னா 2004. அடுத்தது பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம்ன்றப்போ அடுத்த வருஷமே கொடுத்துருக்காங்க 2005. ஸோ ஒரு வருஷம் இது ரெண்டுத்துக்கு இடையில கேப் இருக்கு. அதுக்கு அடுத்தது மூணாவது லாங்குவேஜ்னு பார்த்தோம்னா தெலுங்கு. இப்போ மூணாவது லாங்குவேஜ் பார்க்கும்போது ஆல்ரெடி ரெண்டாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2005 போட்டிருக்கோமா, அதுல இருந்து ஒரு 3 ஆட் பண்ணுங்க. 3 ஆட் பண்ணீங்கன்னா 2008. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அடுத்தது கன்னடமும் அதே வருஷமே வந்து நமக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஈஸியாக நம்ம மைண்டில் கொண்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 2004, அடுத்தது சமஸ்கிருதம் வந்து 2005, மூணாவது லாங்குவேஜ் அப்படின்றப்போ 2005 வந்து 3 ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணால் 2008 ஈஸியாக நமக்கு வந்து மெமரியில் இருக்கும். அதுக்கடுத்து நாலாவது லாங்குவேஜ் வந்து கன்னடம், அதுவும் அதே 2008 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது அஞ்சாவது லாங்குவேஜ் வந்து மலையாளம். ஸோ அஞ்சாவது லாங்குவேஜ் மலையாளமா, இப்போ நம்ம 2008 இருந்து 5 ஆட் பண்ணுங்க, 2013. ஈஸியாக மைண்டில் வந்துருச்சா? அவ்வளோதாங்க. அடுத்தது ஒடியா வந்து அதுக்கு அடுத்த வருஷமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக மைண்டில் வச்சுக்க முடியும். இதுல இருந்து 2 கொஸ்டின்ஸ்ல இருந்து எது வந்தாலுமே நம்மளால அந்த ஒரு மார்க் வந்து எடுத்துட முடியும். இதே மாதிரி அடுத்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.